ஏதாச்சும் 1 மாசம் அரிசி பருப்பு வாங்கல ரேஷன் கடையில போயிட்டு அப்படின்னாவே எங்க மாமியார் கொஞ்சம் கடமுடா அப்படின்னு பேசுவாங்க. அதுவும் இந்த பொங்கலுக்கு குடுக்குற ரூ. 3000 வாங்கலைன்னா என்ன ஆகும்? எப்படியாச்சும் போய் வாங்கிட்டு வந்துடணும் நம்ப அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணா, இந்த மழை வேற விடுற மாரி தெரியல. இன்னைக்கு நனைஞ்சினே போயிட்டாச்சு. இந்த ரூ. 3000 பணத்த வாங்கி ஆகணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ரேஷன் கடையில கூட்டமே இல்லாத டைமா பார்த்து சொல்லுடா எனக்கு அப்படின்னு சொல்லி என் தம்பிக்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். கரெக்டான நேரமா பார்த்து அவனும் சொன்னான். நானும் போயிட்டு இந்த அரிசி, பருப்பு, ஒரு கை கரும்பு, கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 3000 பணம் இது எல்லாத்தையும் வாங்கிட்டேன். என்ன ஒண்ணு கொஞ்சம் லேட்டா போனதுனால அந்த புடவ சோமம் நமக்கு கிடைக்கல. எங்க ஊர்ல லேட்டா போனா புடவ சோமம் காலி. அதுவே கரும்பு காலின்னு சொன்னாங்க. கடைசியா கொஞ்சமா தாம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. வாங்கிக்கிட்டேன். நமக்கு மெயினான பொருள் இந்த ரூ. 3000 பணம் தானே. அது கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பணத்த திருப்பி திருப்பி பார்த்தா, எல்லாருக்கும் குடுத்தது புது நோட்டு மாரி தெரிஞ்சது. எனக்கு குடுத்தது என்னமோ பழைய நோட்டு மாரி இருக்குங்க. நீங்களும் ரேஷன் கடையில பணம் வாங்கிட்டீங்களா? என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. புது நோட்டா வாங்குனீங்களா? பழைய நோட்டா வாங்குனீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க.